அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். நல்ல ஜில்லுன்னு ஒரு டீ கொடுங்க, சூடாக ஒரு ஐஸ் கொடுங்க அப்படின்னு நாம் போய் கேட்டால் நம்மை மேலையும் கீழையும் பார்த்து ஏதோ மூளை குழம்பி போனவன் அப்படின்னு எண்ணிக்கொள்வார்கள். சூடான ஐஸ் எப்படி சாத்தியமில்லையோ, சதுரமான முட்டை எப்படி சாத்தியமில்லையோ, இந்த தீவிரவாதம் என்ற அந்த வார்த்தையோடு இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் சேர்ப்பது அறவே சாத்தியமே இல்லை என்பதை காலம் காலமாக நம் சமுதாய மக்களும் சமூக ஆர்வலர்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மத நல்லிணக்கத்தை விரும்புபவரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். திட்டமிட்டே ஒரு மதத்தின் மீது ஒரு காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக இந்த தீவிரவாதம் ஒரு மதத்தோடு இணைக்கப்பட்டு சில வருடங்களாகவே புனையப்பட்டு சில நேரங்களில் ஊடகங்களின் மூலமாக அதை வெளிப்படுத்துகின்ற பொழுது நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை நம்மால் உணர முடிகிறது. இதோ காஷ்மீரிலே தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். அப்பாவி சுற்றுலா பயணிகளை சுட்டு தள்ளி இருக்கிறார்கள். அவர்கள் இஸ்லாத்தினுடைய பார்வையிலே அவர்கள் மனிதர்களே இல்லை என்று மார்க்கம் சொல்லும் பொழுது, அவர்கள் மிருகங்கள் என்று மார்க்கம் சொல்லும் பொழுது, இவர்களை முஸ்லிம்கள் என்று எப்படி அடையாளப்படுத்தலாம்? அவர்கள் என்ன தோற்றத்தில் இருந்தாலும் சரி, அவர்கள் என்ன கோலங்களில் உலா வந்தாலும் சரி, அவர்கள் என்ன வார்த்தையை உச்சரித்தாலும் சரி, அவர் கொடிகளில் லா இலாஹ இல்லல்லாஹ் எழுதியிருந்தாலும் சரி, அவர்கள் முஸ்லீமே இல்லை, இல்லை இல்லை, அவர்கள் மனிதர்களே இல்லை, அவர்கள் மிருகங்கள் என்றுதான் குர்ஆன் கூறும் பொழுது, திட்டமிட்டே காலம் காலமாக இந்த தீவிரவாதம் என்ற வார்த்தை இஸ்லாத்தோடு முஸ்லிம்களோடு இணைக்கப்படுவது என்பது திட்டமிட்டே நிகழ்த்தப்படுகின்ற ஒரு வன்முறை, மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கின்ற ஒரு செயல் என்பதை நாம் எல்லோரும் புரிந்து வைத்திருக்கிறோம். இன்னும் வரக்கூடிய காலத்தில் இதனுடைய பிரச்சாரத்தை அதிகமான இடத்திலே கொண்டு போயும் முடுக்கிவிடப்பட வேண்டும் என்பதுதான் இந்த நேரத்திலே எல்லோருடைய ஆர்வம். இந்த பாருங்க, அந்த காஷ்மீர் தாக்குதல் நடத்தப்போ ஒரு பக்கம் ஊடகங்கள் அந்த வந்த மிருகங்கள் நீ முஸ்லீமா, நீ ஹிந்துவா அப்படின்னு கேட்டு சுட்டார்கள் என்ற இந்த செய்தி கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகும் பொழுது என்ன மனோநிலை வரும்? முஸ்லிம்கள் மீது எப்படிப்பட்ட எண்ணம் எல்லோரும் கொள்ளுவார்கள்? இது திட்டமிட்டே அரங்கேற்றப்படுகிறது. அதே நேரத்தில் அந்த சுற்றுலாவுக்கு வந்த அந்த பயணிகளில் பலர்கள், சில ஊடகங்கள் அவங்களுடைய கருத்தை வெளிப்படுத்தி இருக்கிறது. இந்த மக்கள் மீது பழி போடாதீர்கள், மதத்தின் மீது பழி போடாதீர்கள், இவர்களெல்லாம் எங்களை தங்கமாக கவனித்து கொண்டார்கள் என்ற செய்தியையும் நமக்கு ஒரு அளவுக்கு ஆறுதல் தரக்கூடியதாக இருக்கிறது. உண்மையை உறக்கச் சொல்வோம், இறை அருளை பெறுவோம்.